வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2010 ஷிஃப்ட்டில் நம்ம இன்ஜின் பாடி பெட் எல்லாமே மாற்றுறோம் கம்ப்ளீட்டாக. இன்ஜின் எங்கெங்கெல்லாம் மவுண்ட் ஆகுதோ சேஸில் அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றுறோம். 3 இடத்துல அந்த இன்ஜின் பெட்டு இருக்கும். ஸோ நம்மகிட்ட இப்போ 2 இருக்குது, அதை ஃபோட்டோவில் நம்ம காமிச்சிருக்கிறோம். இது எங்கே மாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சி ஆட்டோஸ் நல்லாம்பாளையத்தில் இருக்கிற கடையில் மாற்றிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓஇஎம் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நார்மலாக 850,000 அவ்வளோதான் வருது. ஸோ மாருதியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதுதான், நமக்கு ஸ்பேர்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும், அவைலபிலிட்டி எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த இன்ஜின் பெட்டு மவுண்ட்டு. ஸோ நம்ம இதை வந்து மாட்ட போகிறாங்க. இது நமக்கு அதே கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஜிஆர் வால்வு இதில் க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஈஜிஆர் வால்வு. ஸோ இதுக்கான போல்ட் இங்கே ஒரு 3 போல்ட் இருக்குது. ஸோ அது கூடவே பார்த்திங்கன்னா அந்த கூலண்ட் பைப்பும் நம்ம மாற்றுறோம். ஸோ கூலண்ட் பைப்பும் பார்த்திங்கன்னா நார்மலாக 80 rupees 100 rupeesன்னு இருக்குது. இதே நம்ம ரெனால்ட்டில் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா நான் ரெனால்ட் வச்சுருக்கேன், கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் அந்த இன்ஜின் பெட் எடுத்திங்கனாலே 3000 வரும். ஸோ இந்த பைப் தான் நான் சொன்னது. ஸோ இந்த கூலண்ட் பைப்பை நம்ம மாற்றுறோம். ஸோ இந்த வண்டியில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வைப்ரேஷன் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உதறும் இன்ஜினு. ஏன்னா பெட்டு நமக்கு இது பிரச்சனை இருக்கிறதுனால. பெட்டு இங்கே ஒரு பெட்டு இருக்குது. ஸோ இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணுறேன் அதை காமிக்கிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரப்பர் உங்களுக்கு தெரியும் ரொம்பவே வீக்காக இருக்குது. உள்ளவே ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு உள்ளே. அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. உள்ளே அந்த கேப் தெரியுது பாருங்கள், கேப் இருக்காது. ஸோ கட் ஆகிடுச்சு, அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது மாத்திரம். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா இன்ஜின் கியர் பாக்ஸ் பக்கத்தில் இன்னொரு மவுண்ட் இருக்குது. அது என்னால் எடுக்க முடியல. இருந்தாலும் நான் பின்னாடி கடைசியில் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இதுதான் அந்த 2 பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரேட்டு 1156ன்னு இருக்குது. ஸோ இது வந்து பெரிய மவுண்ட்டு, இது ஒரு மவுண்ட்டு, இன்ஜின் மவுண்ட் பெட்டு இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது பெருசு. ஸோ இந்த இன்ஜின் பெட்டோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா, நமக்கு சப்போர்ட் இருக்கும், நடுவில் வந்து ரப்பர் அதாவது சுற்றி ரப்பர் கொடுத்துட்டு நடுவில் வந்து நம்ம இன்ஜினோட வெயிட்டை ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது வைப்ரேட் ஆனாலும் நமக்கு மெட்டல் நாய்ஸ் வராது, ஷேக்கிங் கம்மியாக இருக்கும். ரப்பர் டென்ஷனான ரப்பர் தான் நடுவில் சுற்றி இருக்கும். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில். ஸோ இந்த 2 பெட்டு, இன்னொரு பெட்டு ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இன்னும் வரலை. ஸோ டோட்டலாக 3 பெட்டு மாற்றுறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஹார்ட் ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து கேப்பும் இருக்கும். ஃபுல் கம்ப்ளீட் ரப்பர் இல்லாமல் நமக்கு அந்த பஃபர் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பைப் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது, லெஸ் தென் 100 rupees தான் இருந்தது. இது ஒரு பெண்ட் பைப்பு, இன்னொரு ஒரு பைப்பு. இதெல்லாம் ஈஜிஆர் வால்வோட கனெக்ட் ஆகிற பைப்பு கூலண்ட்லேருந்து. ஸோ அதை நம்ம வந்து மாற்றுறோம். ஸோ ஈஜிஆர் எப்போ க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 to 60,000 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி போடுங்க. நான் இன்னொரு அப்கமிங் வீடியோவில் ஃபுல் ஈஜிஆர் வால்வ் க்ளீன் பண்ணுறது ரெனால்ட் லாட்ஜில் போடுவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஈஜிஆர் வால்வ் எவ்வளோ அழுக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எப்படி அதை கார்பன் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்தோம் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டான வீடியோ இன்னும் என்னோடய அப்கமிங் வீடியோவில் வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நான் அந்த போடுற புதிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த பைப்பு மாற்ற போகிறோம். அங்கே ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. 2 பைப் மாற்றுறோம். ஸோ இதுக்கு சைலன்சரை கழட்டுறாங்க. ஏன்னா ஒன்று கியர் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு சைடில் வந்து ஒரு இன்ஜின் பெட்டு வருது. ஸோ அதுக்கு சைலன்சர் போல்ட்டை கழட்டிட்டு தான் நம்ம அதை வந்து கழட்ட முடியும். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்டு மாற்றினதுக்கப்புறம் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். கீழே ஒன்று மாற்றிருக்காங்க, கீழே பூந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட்டு இருக்குது, இதுவும் கீழே இருக்கிறது. ஸோ இதுக்காக தான் சைலன்சர் போல்ட்டை கழட்டினது.
ஸோ இது பழைய பெட்டு அதை தான் பார்க்குறீங்க, அந்த இடத்துலையும் மாற்றிருக்கு. அப்புறம் நமக்கு ஈஜிஆர் வால்வோட இது பாருங்கள், ஈஜிஆர் பாடி ஃபுல்லாக பாடி கழட்டியிருக்காங்க, ஃபுல் பாடி அது ஈஜிஆரோடது. ஸோ இதுதான் நம்மளோட இந்த வீடியோ இன்றைக்கான பதிவு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.